சாப்டரோட ஸ்டார்டிங்கில் கிராண்டிஸ் கிங்டம் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டோட கடைசி டிஃபென்ஸ் லைன் எண்டவருங்கிற ஒரு ஏரியாவில் பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. சோல்ஜர்ஸ்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சண்டை போடுறப்போ நிறையா பேர் சாகுற மாதிரியும் இருக்குது. இந்த கிங்டம் சைடு தோக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் அந்த பக்கம் இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாம் நிறையா அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. டிஃபென்ஸ் வாலையும் தாண்டி வால்ஸ்லலாம் ஏறிட்டு வருது இவங்களை அடிக்கிறதுக்கு. அங்கே இருக்கிற கமாண்டர் சொல்கிறாரு, சோல்ஜர்ஸ் இந்த ஆர்க்ஸ் எதையுமே ஒன்றோட விடக்கூடாது, நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட சொல்கிறாப்புல. அதே மாதிரி அந்த பக்கம் உள்ள ஆர்க்ஸோட கமாண்டரும் அதோட பாஷையில் ஏதோ சொல்லுது. அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேஜிக் தெரிஞ்ச இந்த ஆர்க்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ஸ்பெல் போடுது. ஸ்பெல் போடுறதுனால ஆர்க்ஸோட கண்ணுலாம் சிவப்பு கலரில் ஆகிடுது. அதனால் அது பெர்சக் மோடுக்கு போயிட்டு ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுது. அப்போ தான் அங்கே உள்ள டெபுட்டி கமாண்டர் வில்லியம்ஸ் எண்டவர் ஒருத்தவர் யோசிக்கிறாப்புல, இந்த ஆர்க்ஸ் எல்லாமே பெர்சக் மோடு ஆகிருச்சு நினைக்கிறேன். அப்படி ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சவுத் கேட் வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஆனால் உண்மையான பிரச்சனையே அது ஆர்க்ஸுக்கு பின்னால் உள்ள அந்த ஆர்க்கோட பாஸ் தான். ஏன்னா அந்த ஆர்க்கோட பாஸ் ஒரு ஆரா மாஸ்டர். அதோட ஸ்பெஷலே அவர் ஆரா யூஸ் பண்ணி சண்டை போடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆர்க்கும் அதோட ஆராவை யூஸ் பண்ணி அது மாதிரியே ஒரு பாடியை க்ரியேட் பண்ணி அங்கே உள்ள மனுஷங்களை அட்டாக் பண்ணுது. அப்போது அங்கே இருக்கிற ஆல்ரெடி அந்த இடத்துல உள்ள கேட்டெல்லாம் ஆர்க்ஸ் கேப்சர் பண்ணிருச்சு. அப்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த கேஸ்டியில் எப்படியாச்சும் உயிரை கொடுத்தான்னு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உயிரை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, காப்பாற்றுற மாதிரி தெரியலை. எல்லோரும் செத்துக்கிட்டுலாம் இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாப்புல. சடனாக ஏதோ ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகி அந்த ஆல்ரெடி இறந்து போன அந்த ஆர்க்ஸோட பாடி, அப்புறம் இந்த மனுஷங்களோட பாடி எல்லாமே எந்திரிச்சு நிற்கிது. எந்திரிச்சு அது போயிட்டு சண்டை போடுது, அந்த ஆர்க்ஸோட சண்டை போடுது. அப்போ தான் நமக்கு ஹீரோ உள்ளே என்ட்ரி கொடுத்து அவன் உள்ளே இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு காப்ஸ் 2-3 காப்ஸை வெளியே எடுக்கிறான். காப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டெட் பாடி. அப்புறம் அந்த காப்ஸ்லாம் போய் அந்த ஆரா மாஸ்டரை ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்குவாடு வச்சுருந்த ஒரு டெட் பாடி என்ன பண்ணுது, ஆரா மாஸ்டரை போய் அட்டாக் பண்ண போகுது. அதுக்கு பின்னால் ஒரு டெட் பாடி அந்த ஆரா மாஸ்டரோட வயிற்றுலேயே பஞ்ச் பண்ணுது. பஞ்ச் பண்ணதும் அது பின்னால் போகுது. பின்னால் போனதோட அங்கிட்டு இருக்கிற ஃபேரி மாதிரி ஒரு டெட் பாடி இருக்குது. அது ஏதோ பிளாக் கலரில் பிளாக் மேஜிக் மாதிரி ஒரு பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுது. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன இது தோக்குற மாதிரி போன ஒரு சண்டையை ஒரே ஒருத்தன் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டானே அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ போயிட்டு அந்த ஆர்க்குக்கிட்ட சொல்கிறான், எனக்கு அடுத்து ஒன்று அண்டட்டாக மாற்றுறதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, ஒன்று நான் என்னோட ஆர்மியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறான். ஹீரோ ஒரு ஸ்வாடு மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அது எப்படின்னா சாட்டா மாதிரி இருக்குது. அதை வச்சு அந்த ஆர்க்கை அடிக்க போகிறான். அந்த ஆர்க்கை அதை என்ன பண்ணுது, அந்த அட்டாக்கை அதோட இன்னொன்று பாடியை வச்சு பிடிச்சிட்டு அது ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ அட்டாக் பண்ணதும் அவனோட கையெல்லாம் தனியாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னமோ திரும்ப ஒட்டுற மாதிரி இருக்குது. ஆர்க்கை அடிக்க போகிறான். உள்ள ஆர்க்கும் அவனை அடிக்கிற மாதிரி வருது. அதோடு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க.